தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ பதில் 5 பெஸ்ட் மோட்டிவேஷனல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எக்ஸாமை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்காக 5 முக்கியமான ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிர்மறைவான நபர்களிடமிருந்து விலகி நிற்பது. ஸோ இது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க ஸோ இந்த விஷயத்தை பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய மனக்குழப்பத்துக்கு நிறையா ஏற்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை நீ பண்ணால் வெற்றி அடையுமா அல்லது இது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதே நிறைய விஷயங்கள் எதிர்மறையாகவே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களிடமிருந்து நம்ம விலகி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எய்ம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும், நம்மளுடைய எண்ணங்களை வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் எப்படி பேசுங்கிறத முதல்ல நாமளே கவனிக்கிறணும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசும்போது வேகமாக பேசுகிறதா இருக்கலாம், அல்லது தயங்கி நின்று நம்ம பேசுகிறது ஏதாவது தவறுகள் இருக்குமோ அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அது வெற்றி, அதாவது நல்ல விஷயமா இருக்கோ இல்லை கெட்ட விஷயமா இருக்கோ, எதிரில் இருக்கிறவங்க அது நல்லா தான் நினைப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிக்காமல் முதல்ல என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நாமளே டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங். ஸோ எப்போயுமே நம்மளுடைய சிந்தனை பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையான சிந்தனையாக இருக்கும். ஸோ இந்த நேர்மறையான சிந்தனை அப்படின்னா, ஒரு விஷயத்தை தொடங்கிட்டோம், அந்த தொடங்கின விஷயங்கள் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பக்குவத்திலே நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லை, இது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல நம்ம போகிற பாதைகள் சரியாக தான் போயிட்டுருக்கும். ஸோ நாம் தான் இதுக்கு முதன்மையானவங்க அப்படிங்கிற விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் நான்காவது ஒரு மோட்டிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ். ஸோ உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம கடினமான உடற்பயிற்சியை செய்கிறத விட ஒவ்வொரு நாளும் எளிமையான உடற்பயிற்சி நிறைய இருக்குது. ஸோ குறிப்பாக அதில் தியானம் பண்ணலாம், அல்லது சிம்பிளாக நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டெய்லி அதிகாலையில் இதை பண்ணும்போது நம்மளுடைய சிந்தனைக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் வெற்றி அடையிறதுக்கு அது முதன்மையான படியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் நம்ம கடைசியாக என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா சிரிப்பு. ஸோ இந்த சிரிப்பை பற்றி நம்ம நினைக்கும்போது நம்ம எந்த விஷயங்கள் செஞ்சாலும் நம்மளுடைய முகம் சிரித்த முகலோடு இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் வெற்றி அடையும். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்ம இந்த 5 விதமான மோட்டிவேஷனை நம்ம செய்யும்போது நம்ம குறிப்பாக இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தான் இது. ஸோ இந்த விஷயங்கள் அவங்களுக்கு சென்றடையும் போது அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய எய்ம் எல்லாமே வெற்றி அடையும் அப்படிங்கிறத இதன் மூலம் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.